டிஎன்எஸ்டிசி அப்டேட். படிக்கட்டு பயணத்தை தடுக்க 900 அரசு பேருந்துகளில் தானியங்கி கதவுகள். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் பயணிப்பதை தடுக்க மாநகர போக்குவரத்து கழகம் 900க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் நிறுவியுள்ளது. இது தவிர கூடுதலாக பேருந்துகளின் நுழைவு மற்றும் வெளியேறும் படிக்கட்டுகளுக்கு அருகே உள்ள ஜன்னல்கள், கண்ணாடி பேனல்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் தொங்கியபடி செல்வதை தடுக்க முடியும். கடந்த பிப்ரவரியில் தொடங்கப்பட்ட டீலக்ஸ் மற்றும் சாதாரண சர்வீஸ் பேருந்துகளின் மறுசீரமைப்பு பணிகள் சமீபத்தில் முடிவடைந்தன. அதில் பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் பழைய மற்றும் பழுதடைந்த எக்ஸ்பிரஸ் பேருந்துகளுக்கு தானியங்கி கதவுகள் பொருத்தப்படவில்லை. தேய்ந்து போன பேருந்துகளின் ஒரு பகுதி விரைவில் புதிதாக மாற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் கதவுகள் பொருத்தப்பட்டதால் படிக்கட்டுகளுக்கு இடம் சிறிது சுருங்கியுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து தற்போது 3100 பேருந்துகள் உள்ளன. அவை 629 வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன. இது நாள்தோறும் சுமார் 29,50,000 பயணிகளுக்கு சேவை செய்கிறது. சராசரியாக ஒவ்வொரு பேருந்தும் நாள்தோறும் 265 முதல் 270 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கிறது. இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர்கள் கூறியதாவது: புதிதாக கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளது எங்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. பொதுவாக பொருட்கள் அல்லது பைகள் இல்லாமல் இருவர் ஒவ்வொரு கதவு வழியாகவும் ஒரே நேரத்தில் நுழைந்து வெளியேற முடியும். ஆனால் இப்போது ஒருவர் மட்டும் அதை பயன்படுத்த முடியும். படிக்கட்டில் யாராவது நின்றால் பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இவ்வாறு அவர்கள் கூறினர். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.